செய்வ காட்டு வேட்டக்காரி. guys, welcome back to my channel. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான இந்த மாதிரியான ஒரு வீடியோ எடிட்டை எப்படி வந்து நம்ம சிம்பிள் அண்ட் சூப்பராகவே பிக்சல் ஆப் அண்ட் இந்த விஎன் ஆப் இந்த ரெண்டு மட்டுமே யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதை இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ப்ளே ஸ்டோரில் இந்த பிக்சல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து ஃப்ரீ தான். ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த ஃபோர்த்தாக ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி டிரான்ஸ்பரண்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போதைக்கு இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. ஸோ டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டராக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த இம்போர்ட் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் இம்போர்ட் பண்ணக்கூடிய இந்த ஃப்ரேம் இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இம்போர்ட் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே லாக் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி லாக் பண்ணி விட்டுருங்க. லாக் பண்ணி விட்டதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இம்போர்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டர் வச்சிருக்கீங்களா அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே 1:1 இந்த ரேஷியோ இருக்குது இல்லையா? ஸோ இந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக ஃபேஸில் தெரிகிற மாதிரி சென்டரில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கொடுத்துட்டு அகைன் வந்து இந்த மாதிரி சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கார்னரில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ நடுவில் நம்ம வந்து அந்த ஃப்ரேமுக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே தள்ளி விட்டுருங்க. ஸோ கீழே தள்ளி விட்டிங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோ வந்து செட் ஆகிடும். ஸோ நமக்கு பார்க்குறதுமே இன்னுமே பக்காவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏ சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த ஏ சிம்பிளை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா டைப் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு சாங்கை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த சாங்கோட லிரிக்ஸை வந்து இந்த இடத்த வந்து டைப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணதுக்கப்புறம் ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நல்லா வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக இந்த இடத்த எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ கலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கொடுத்துட்டு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபாண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே மை ஃபாண்ட் இருக்கும். அந்த மை ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபாண்ட்டோட லிங்க்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ அடுத்த வார்த்தையை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை டைப் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதுக்கு அடுத்த வார்த்தை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அகைன் ஃபாண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அகைன் மை ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதுக்கு ஏதாவது ஒரு ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் போல்டாக இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஷேடோன்னு இருக்கும். ஷேடோ வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணதுக்கப்புறம் அகைன் எடுத்துகிட்டு போய் இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் சைடில் 3 டாட் பட்டனாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்போர்ட் இமேஜ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சேவ் டு கேலரி வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதே போலவே நீங்கள் வந்து எத்தனை செகண்ட் வந்து வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்டுக்கு அந்த சாங்கில் எந்தெந்த லிரிக்ஸ் வருதோ ஸோ அந்தந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த இடத்துல லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அகைன் ஃபோட்டோவுமே வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இங்கே வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த சென்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ரீசெலக்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்ததுக்கப்புறம் அகைன் இப்போ நீங்கள் அடுத்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ இப்போ அடுத்த ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் 1:1 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டு அகைன் வந்து இந்த மாதிரி வந்து ரீஅட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு போய் வச்சிடறேன். ஓகேவா? ஸோ வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து இந்த டெக்ஸ்ட்டோடமே வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டை டபுள் கிளிக் பண்ணிட்டு இப்போ அதுக்கு அடுத்து என்ன வார்த்தை வருதோ ஸோ அந்த வார்த்தையை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டைப் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து கலரில் போயிட்டு இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய கலர் க்ரீனா, ஸோ க்ரீன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ லிரிக்ஸ் இருக்கோ ஸோ அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோவுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு 2 ஃபோட்டோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவாக வந்து இம்போர்ட் பண்ணி அந்த ஃபோட்டோவில் லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஃபோட்டோவோட ஆர்டர் வைஸ் இப்போ வந்து அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் மேலே ஒரிஜினல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி 9:16 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அகைன் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆடாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணி விட்டுருங்க. டெலீட் பண்ணி விட்டதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல சாச்சுரேஷன் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாகவே வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டு அப்ளை டு ஆல்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோட கலருமே வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆட் ஆனதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ சிம்பிள் இருக்கும். ஃபர்ஸ்ட்லேயே அந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மை மியூசிக்கை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எந்த சாங்கோட லிரிக்ஸை ஃபஸ்ட்டு பிக்சல் ஆப்பில் வந்து எடிட் பண்ணி வச்சிங்களோ ஸோ அந்த சாங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ யூஸ்னு கொடுத்தனா அந்த சாங் வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபோட்டோஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம பிக்சல் ஆப்பில் இம்போர்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வார்த்தை இருக்கும். இந்த 2 வார்த்தை எது வரைக்கும் வருதோ ஸோ அது வரைக்கும் வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ இந்த ஃபோட்டோவுமே வந்து அதே போலவே வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மோஷனாக இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் டியூரேஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கொடுத்துட்டு அகைன் இப்போ இந்த ஃபோட்டோவை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து சின்னதாக வச்சுக்கோங்க. சின்னதாக வச்சுட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? ஸோ ரொட்டேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் கொஞ்சம் தூரம் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டு கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து கரெக்டாக இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சாரி, இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுருப்பீங்களா அந்த சாங்கோட அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அதோட எண்டில் வச்சுட்டு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு அழகாக வந்து ஸ்மூத்தாக வந்து ஜூம் ஆகிட்டு அப்படியே ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதே போலவே வந்து அடுத்த ஃபோட்டோக்குமே வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டியூரேஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ ட்ரான்சாக்ஷன் அப்புறம் வந்து இந்த ஃபோட்டோட மூவ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ அகைன் வந்து இந்த ஃபோட்டோட எண்டில் வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ அடுத்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து அதே போலவே வந்து இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய லிரிக்ஸ் வந்து எதோட முடியுதோ ஸோ அதோட வந்து வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிட்டு செகண்ட் பார்ட்டை வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டெலீட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அகைன் வந்து சின்னதாக வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கீ ஃப்ரேம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணிட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு அகைன்
செகண்டாக இருக்கக்கூடிய கீ ஃப்ரேமில் இந்த மாதிரி ஜூம் ஆகி வர மாதிரி வச்சுட்டு அகைன் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சாங்கோட லிரிக்ஸோட எண்டிங்கில் இந்த மாதிரி வச்சுட்டு அகைன் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு அனிமேஷன் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ மோஷனில் போயிட்டு ஃபேட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்களேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக அடுத்தடுத்த ஃபோட்டோஸை நீங்கள் எடிட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் இந்த ஐக்கான இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த ப்ளூ ஹார்ட் டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி நல்லா ஜூம் பண்ணி வச்சுட்டு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இப்போ இந்த வீடியோவில் ஓடக்கூடிய ஆடியோ வந்து மியூட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வால்யூம்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி மியூட் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோவாகவும் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை யாருக்காச்சும் வந்து வெட்டிங் வீடியோவுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க, இல்லை பர்த்டே வீடியோவுக்கு எடிட் பண்ணி அவங்களுக்காக ஸ்டேட்டஸோ இல்லை ஸ்டோரியோ போட போகிறீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பர்த்டே டெக்ஸ்ட் லிரிக்ஸ் வீடியோவோ அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு பிஜிஎம் இருக்கிற மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு எடிட் பண்ணிக்கோங்க.